வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 8 மற்றும் 9 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சிங்கப்பெண் சிறப்பு படை எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 9, 2026. இன்றைக்கி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழக முதல்வர் இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை தொடங்கி வைத்திருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் எழும்பூரில் ராஜரத்தினம் திடலில் தான் நடைபெற்றது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையுடைய இதற்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஐஜி ஆன பவானீஸ்வரி அப்படிங்கிறவங்க தான். இது முதல்வருடைய நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களையும் பாதுகாப்பாங்க, அதே மாதிரி குழந்தைகளையும் பாதுகாப்பாங்க. இதில் முக்கியமாக பொதுமக்கள் அதிகம் கூடுற இடங்களில் அதிக கண்காணிப்பு இருக்கும். இதில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குல்ல, அதாவது சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம், அதன் மூலமாக காவலர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, உலக அளவில் ஆயுத இறக்குமதியில் 2021 முதல் 2025 வரை இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. உலக அளவில் அதிகமான ஆயுதங்களை அந்த நாட்டிற்காக வாங்கின நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா உலக அளவில் 2வது இடத்துல இருக்கிறோம். அப்போ முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா உக்ரைன். உலக அளவில் அதிகமாக ஆயுதங்களுக்கு செலவு செய்யும் நாடுகள் அந்த பட்டியலில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 5வது இடத்துல இருக்கிறோம். முதல் 4 இடங்கள் பிடித்த நாடு எதெல்லாம் அப்படின்னா அமெரிக்கா 1வது இடம், 2வது இடம் சீனா, 3வது இடம் ரஷ்யா, 4வது இடம் ஜெர்மனி. இந்தியாவுக்கு அதிகமாக ஆயுதம் வழங்குகிற நாடு ரஷ்யா. இந்த ரிப்போர்ட் சிப்ரி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, 2026 ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிர் பிரிவில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மிர்ரா ஆண்ட்ரீவா. இப்போ முதல்ல கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம டென்னிஸ்லேயே பெரிய போட்டிகள் அப்படின்னா அது கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள். ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் நடைபெறும். ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெறும். அதுக்கப்புறம் அந்த மிடில், அதாவது நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது நடைபெறும். இதை ஃப்ரெஞ்சு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஃப்ரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியுடைய இன்னொரு பேர் தான் இந்த ரோலாண்ட் கேரோஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக பிரிட்டனில் விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெறும். அப்புறம் ஒரு ஆண்டுடைய இறுதியில் யூஎஸ் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது நடைபெறும். ஓகே, இப்போது இது வரைக்கும் இந்த ஆண்டில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடைபெற்று முடிந்தது. அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோலாண்ட் கேரோஸ், அதாவது ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி நடைபெற்று முடிந்தது. இப்போ நம்ம ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி இருக்குல்ல, அது நடைபெற்றதில்ல, அதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போட்டி ஃப்ரான்ஸுடைய பாரிஸ் நகரில் நடைபெற்றது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது மிர்ரா ஆண்ட்ரீவா அப்படிங்கிறவங்க. இவங்க வென்ற முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டமே இதுதான். இவங்க ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது அலெக்சாண்டர் ஸ்வெரவ் அப்படிங்கிறவர். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவருமே முதல் முறையாக கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி நடைபெற்று முடிந்தது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆடவர் பிரிவில் கார்லோஸ் அல்கராஸ் ஜெயிச்சிருந்தார். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் எலனா ரைபாக்கினா ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த போட்டி ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 2024 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த கருவுறுதல் விகிதம் உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். இப்போது குறைந்த கருவுறுதல் விகிதம் இது அப்படின்னா என்னென்னா, பொதுவாக கருவுறுதல் விகிதம் அப்படின்னா என்னென்னா ஒரு தாய் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ரொம்ப ரொம்ப குறைவாக அந்தமான் நிக்கோபாரில் தான் ஒரு தாய் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப குறைந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. போன மாதமும் இதே கொஸ்டினை நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம ஆன்சரில் டெல்லி அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா
போன மாதம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து டெல்லி தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து திருத்தி வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப குறைந்த குழந்தைகள் வந்து அந்தமான் நிக்கோபாரில் தான் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம அதனால் அந்த கொஸ்டினை முழுமையாக டோட்டலாக பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது மொத்த கருவுறுதல் விகிதம், இது 2024 ஆண்டு 1.9 இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 10 தாய்மார்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்காங்க அப்படின்னா இந்தியாவில் 19 குழந்தைங்க பிறக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்தியாவில் இது பத்தாது. ஆக்சுவலி ஒரு பெண்ணிற்கு 2.1 குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அதாவது 10 பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 21 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இறப்பு பிறப்பு விகிதம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படின்னா ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் பெற்றெடுக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை. இதில் வாழ்நாள் அப்படின்னு பார்க்கும்போது 15 வயதுலேருந்து 49 வயது வரை இந்த காலத்தில் அவங்க எவ்வளோ குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. இது மத்திய அரசுடைய மாதிரி பதிவு முறை, அந்த ரெக்கார்டு அடிப்படையில் குறிப்பிடுறாங்க. இந்த மொத்த கருவுறுதல் விகிதத்தில் ரொம்ப அதிகமாக பீகாரில் தான் குழந்தைங்க பிறக்கிறாங்க. பீகாரில் வந்து ஒரு தாய்க்கு 2.9 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ரொம்ப குறைவாக அந்தமான் நிக்கோபாரில் தான் குழந்தைங்க பிறக்கிறாங்க. அந்தமான் நிக்கோபாரில் ஒரு தாய்க்கு 0.9 குழந்தைங்க தான் பிறக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா 10 தாய்மார்கள் சேர்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு 9 குழந்தைங்க தான் பிறக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மொத்த கருவுறுதல் விகிதம் 1.3 இருக்குது. கிராமப்புற இந்தியாவில் இந்த டிஎஃப்ஆர் விகிதம் இது வந்து 2.1 இருக்குது. நகர்ப்புற பகுதிகளில் டிஎஃப்ஆர் விகிதம் வந்து 1.5 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து குறைவாக இருக்கிறது நல்லதா, இல்லை வந்து இது நிறைய இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஒப்பீனியனை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ இதில் என்ன ஒரு தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப குறைந்த குழந்தைகள் பிறக்கும்போது நம்ம இந்தியாவில் முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. இந்தியாவிலேயே அதிகமான முதியோர்கள் இருக்கிற மாநிலமாக கேரளா இருக்குது. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் கடல் சார்ந்த உணவு ஏற்றுமதியை 30 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பாக உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2031. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். மீன்கள், இறால்கள், நண்டுகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். இதில் இந்தியாவிலேருந்து அதிகம் ஏற்றுமதி பண்ணுறது வந்து இறால் தான். இந்தியாவிலேருந்து அதிகமாக இறாலை ஏற்றுமதி செய்கிற மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். ஆந்திராவிலேருந்து தான் அதிகமான இறால் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போது கடல் சார்ந்த பொருட்கள் இதோடைய உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக மத்திய அரசு தொடங்கின திட்டம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படிங்கிறது. இது 2020 தொடங்கிட்டாங்க. அடுத்தது, KAU தேஜஸ்வினி என்ற மிளகாய் வகையை அறிமுகம் செய்த கல்வி நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேருடைய ஷார்ட்லேயே KAU தேஜஸ்வினி அப்படிங்கிற மிளகாய் வகையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அதிகமான உற்பத்தி திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பரப்பளவில் 32.5 டன் மிளகாய் வந்து உற்பத்தி செய்ய முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மிளகாயுடைய நீளமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மிளகாய் வந்து 11.29 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்தது, தற்போது இந்தியா மற்றும் இந்தோனேஷியா எங்கு 8வது கூட்டுக்குழு கூட்டத்தை நடத்தியது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவும் இந்தியாவும் 8வது ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க நம்ம டெல்லியில். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் இதில் கலந்து கொண்டார். அடுத்தது, வனவிலங்கு குற்ற மேலாண்மைக்காக ஹாக் அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளம். ஹாக் அப்படின்னா ஹாஸ்டைல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா வனவிலங்கு குற்ற மேலாண்மை இருக்குல்ல, அதாவது ஒருத்தங்க வனவிலங்கு தொடர்பான குற்றம் பண்ணியிருக்காங்க. வனவிலங்கு தொடர்பான குற்றம்னா என்ன? யானை வந்து வேட்டையாடி அதோடைய தந்தத்தை வந்து திருடுறது, அதுக்கப்புறம் சில உயிர்களை வந்து கடத்துறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் வனவிலங்கு குற்றங்கள். அப்போ அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஷீட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும். அதுவும் ஆன்லைனில் சேமித்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் இது. அதே மாதிரி அந்த டேட்டாவை நீதித்துறை கூட வந்து இணைக்கணும். அதுதான் இந்த ஹாக் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பண்ண இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் தளம் வந்து இதுதான். இதன் மூலமாக வனவிலங்கு தொடர்பான குற்றங்களுடைய தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த தகவல்களில் நீதித்துறையையும் இணைக்கிறாங்க. அடுத்தது, தற்போது காலமான சலீம் குமார் எந்த திரைப்பட உலகை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் மலையாளம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மலையாள உலகை சேர்ந்த நடிகரான சலீம் குமார் இப்போ இவர் மரணம் அடைந்துட்டார்.
இவருடைய அடமின்றே மகான் அபு அப்படிங்கிற திரைப்படத்தில் இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்திருந்தது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பெருங்கடல்கள் தினம், இது ஜூன் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நம் நீல கிரகத்தை பாதுகாக்க வலுவான கடல்சார் பாதுகாப்பு பகுதிகள் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக மூளைக்கட்டி தினம், இது ஜூன் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆழமான ஒரு பார்வை அப்படிங்கிறது தான், எ க்ளோசர் லுக் அப்படிங்கிறது. இது ஒரு அரிதான நோய். இந்த நோய் மூளையில் கட்டி இருக்கிறது தான். இது புற்றுநோய் கட்டியாகவும் இருக்கலாம் அல்லது புற்றுநோய் அல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது உலக அங்கீகார தினம், இது ஜூன் 9ஆம் தேதி. இப்போ ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அல்லது ஒரு தொழில் நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதற்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல, அந்த அங்கீகாரம் தான் இது. அப்போ உலக அங்கீகார தினம் ஜூன் 9ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புதுமை, நம்பகத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சி, அங்கீகாரத்தின் வலிமை அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். சிங்கப்பெண் சிறப்பு படை எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 9, 2026. இன்றைக்கி தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது உலக அளவில் ஆயுத இறக்குமதியில் 2021 முதல் 2025 வரை இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. முதல் இடத்துல உக்ரைன் இருக்குது. அடுத்தது 2026 பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் மகளிர் பிரிவில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மிர்ரா ஆண்ட்ரீவா. அடுத்தது 2024 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த கருவுறுதல் விகிதம் உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். அடுத்தது எந்த ஆண்டுக்குள் கடல் சார்ந்த உணவு ஏற்றுமதியை 30 பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பாக உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்தது? இதற்கான ஆன்சர் 2031. அடுத்தது KAU தேஜஸ்வினி என்ற மிளகாய் வகையை அறிமுகம் செய்த கல்வி நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. அடுத்தது தற்போது இந்தியா மற்றும் இந்தோனேஷியா எங்கு 8வது கூட்டுக்குழு கூட்டத்தை நடத்தியது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது வனவிலங்கு குற்ற மேலாண்மைக்காக ஹாக் அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளம். அடுத்தது தற்போது காலமான சலீம் குமார் எந்த திரைப்பட உலகை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் மலையாளம். அப்புறம் போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டு. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி பார்த்திங்க அப்படின்னா சில கட்சி மற்றும் இயக்கங்கள் கொடுத்துருக்காங்க, அது எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீதி கட்சி, திமுக, திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், இதெல்லாம் எந்த ஆண்டு தொடங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மே மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம், அது மாதிரி முக்கிய தினங்களும் போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.